பெண் சாபம், பிரேத சாபம், நாக சாபம், ரிஷி சாபம், குலதெய்வ சாபம், குரு சாபம், முனி சாபம், இது மாதிரி 13 வகையான சாபங்கள் இருக்கிறது. அப்போ பெண் சாபத்துக்கு என்னென்ன பலன் உண்டுன்னா, குடும்பம் அலைவு, 7 தலைமுறைக்கு திருமண பந்தம் இருக்காது, குழந்தை பெறாது, குடும்பத்தில் தருதமும் பிடிச்ச மாதிரி ஆகிடும், காசு பணம் பொன் பொருள் ஆபரணங்கள் இருக்கக்கூடிய ஆற்றல்கள் வராது. பெண் சாபத்தால் அழிவு தான். சிவாய நம. ஆதிபராசக்தி துணை, அங்காள பரமேஸ்வரி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, அங்காள பரமேஸ்வரி துணை. பெண் சாபம், பிரேத சாபம், நாக சாபம், ரிஷி சாபம், குலதெய்வ சாபம், குரு சாபம், முனி சாபம், இது மாதிரி 13 வகையான சாபங்கள் இருக்கிறது. ஒன்றா எடுத்துக்காட்டு பார்த்து ஒரு 5 சாபத்தை முதன்மையாக சொல்கிறேன். வேதத்திலே சொல்லியிருக்க பாடம் என்னென்னா, ராமாயண போர் நடந்தது எதனால், மகாபாரத போர் நடந்தது யாரால், எல்லாம் ஒரு பெண்ணால் தான். 13 வகையான சாபத்தில் முதன்மையான சாபம் பெண் சாபம். பெண் சாபம் எதனால் தொற்று போதுன்னா, அக்கா தங்கச்சியில் சரிவர பார்க்காம, அம்மாங்களை சரிவர பார்க்காம, கட்ட புண்டாட்டிக்கு துரோகம் செஞ்சு, கண்ட பெண்களோட ஊரை சுற்றி கள்ள உறவுகள் வைத்து கொண்டு போகிறதுனால பெண் சாபம். அப்போ பெண் சாபத்துக்கு என்னென்ன பலன் உண்டுன்னா, குடும்பம் அலைவு, 7 தலைமுறைக்கு திருமண பந்தம் இருக்காது, குழந்தை பெறாது, குடும்பத்தில் தருதமும் பிடிச்ச மாதிரி ஆகிடும், காசு பணம் பொன் பொருள் ஆபரணங்கள் இருக்கக்கூடிய ஆற்றல்கள் வராது பெண் சாபத்தால். அப்போ மகாபாரத போர் நடந்தபோது திரௌபதி அம்மனே சாபம் முடிக்கிறது தான், சாபத்தால் தான் அந்த போரோட கர்ம பலத்தால் இருந்திருக்காங்க. அதே மாதிரி ராமாயணம் பெண்ணால் தான் நடந்துச்சு. ராவணனை அசுர வேகத்தில் அழிக்கக்கூடியது ராமனும் லட்சுமணும் சேர்ந்து அழிக்கக்கூடிய சக்தின்னு அங்கே பண்ணியிருக்காங்க. அப்போ பெண் சாபம் தீரக்கூடிய சக்தி எங்கன்னா ராமேஸ்வரம். ராமேஸ்வரத்தில் 24 கிணத்துலையும் குளிச்சுட்டு அதனுடைய பலன் அனுபவிக்கக்கூடிய அக்னிமான கடலில் குளித்து பரிகாரமாக செய்து வந்தால் பெண் சாபம் நீங்கும். பிரேத சாபம், ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவர் கருமா நிறைய செஞ்சிருப்பார், ஒரு பெண்ணோட அதிகம் பண்ணியிருப்பார், கொள்ளடிச்சிருப்பார், காசு பணத்தை ஏமாற்றிருப்பார், ஒருத்தர் துரோகம் பண்ணியிருப்பார், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கனால அவர் செத்துருவார். நல்லவன் கெட்டவன் அறிஞ்சு வளர்ப்பு நம்ம வளர்ப்பில் தான் இருக்குது. அப்போ அவர் கர்மாபலத்தை தீர்க்கணுன்னா அவர் செத்துருவார். அவர் காலங்கள் முடிஞ்சு சாகும்போது பாடையில் தூக்கி வச்சுட்டு போகிறாங்க பார்த்தியா, அப்போ அவரை சாபிக்கக்கூடாது. போகிறாம்பார், இந்த மாதிரி கெட்ட வழியில் போய் செத்தாம்பார், அவன் நாசமாக போனவன், சுளியரியாக போனவன் சொல்லிட்டு இது மாதிரி சாபங்கள் வர முறை கர்மா வேறு பாவம் வேறு. பாவத்தை தொலைக்கிறது கர்மா பலன். கர்மா ஒட்டிக்கிச்சுன்னா யாரும் எதுவும் பண்ண முடியாது. அவன் செத்துட்ட பின்னாடி ஆன்மா பிரபஞ்சத்துக்குள்ளே கலக்கிறதுக்குரிய சக்தி இருக்காது. அப்போ 1 வருட காலத்துக்கு மேலே ஆன்மா இதில் பூமியில் தான் பஞ்சபோதத்துக்குள்ளே தான் இருக்கும். அப்போ நல்லது கெட்டது அறிஞ்சது நரகத்தையும் சொர்க்கத்தையும் தீர்மானிக்கிறது அவங்க. அப்போ தீர்மானிக்கிறதுக்குள்ளே இவங்களுடைய விமோச்சனம் எப்படி இருக்குன்னா, இவங்களை கெட்ட பேர் பண்ணி அவங்கள திட்டுறது, வாய் சொல் பண்ணுறது, இதெல்லாம் பண்ண கர்மா பற்றும். என்ன பற்றும்? கர்மா பட்டுச்சுன்னா வாழ்க்கையில் செல்வந்தரம் ஆக முடியாது, பண புழக்கங்கள் வர முடியாது, பித்து பிடிச்ச கோலத்தில் நடக்கக்கூடிய ஆற்றல்கள் இருக்கும். சிவனுக்கு பிரம்மகத்தி பிடிச்ச கோலம் போய் அப்போ மனிதனுக்கும் பிரம்மகத்தி பிடிக்கக்கூடிய ஆற்றல். பகவான் ஏற்கனவே முன்னோர்கள் நம்மளுக்கு எப்படி எழுதி வச்சுருக்காங்கன்னா, இதுதான் நடக்கணும், இப்படி தான் வாழணும்னு சொல்லிட்டு வாழ கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் நம்ம அதுமாரி வாழ்கிறதில்ல. இது 4ஆவது யுகம், கலியுகம், எல்லாமே வேற்றுமையாக தான் இருக்கிறது. இந்த பிரேத சாபத்தால் நிறைய சொல்கள் வரும். ஏன்னா பிரேத சாபத்தால் வலிபாவங்கள் வரும், குடும்பம் அழிவக்கூடிய வாய்ப்பு வரும். இந்த சாபத்தோட கர்மா பற்றும். சாபம் கூட தீர்த்துக்கலாம், கர்மாவை தீர்க்க முடியாது. எப்படி தீர்க்கணும்னா, அதை கூட தீர்க்கறது ஒன்றுனா அன்னதானம் பண்ணலாம், கடலில் குளிச்சுட்டு நிறைய பேருக்கு புரோகிதர்களுக்கு தானம், வஸ்திர தானம் இதெல்லாம் கொடுத்தா தான் தீரும். இப்போ 3வது தோஷம் குலதெய்வ சாபம். குலதெய்வத்துக்கு சரிவர பூஜை பண்ணாமல், குலதெய்வத்துக்கு சரிவர போகாமல், புரியுதா, வருஷத்துக்கு 1 நாளாவது நம்ம முன்னோர்கள் தான் நம்ம குலதெய்வம். குலதெய்வத்தை போய் பூஜித்து ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணிவிட்டு வேண்டுதல் வச்சுட்டு, நம்ம முன்னோர்கள் தான் நாம், புரியுதா, நாம்ளும் இறைவனடி சேர்ந்தால் அங்கே தான் போய் சேரப்போகிறோம்.
அப்போ குலதெய்வம் தான் நம்ம முன்னோர்களை தான் நம்ம வழிபட்டு வரோம். சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, குலதெய்வத்துக்கு மிஞ்சின சக்தியும் உலகத்தில் இல்லை. சிறு தெய்வங்களுக்கு தான் பெரிய சக்தி உண்டு. ஆனால் ஆதிபராசக்தி சக்தி இயற்கையாகவே படைக்கக்கூடிய சிறு தெய்வங்களை படைச்சிருக்காங்க. அப்போ எல்லாத்துக்குமே சிறு தெய்வங்கள் தான் நிறைய பேருக்கு குலதெய்வமாக தான் இருக்கும். குலதெய்வ வழிபாடு ரொம்ப விசேஷம். கர்மா பலத்தையும் கர்மா எண்ணத்தையும் செய்வன ஓம்பல் பில்லி சூனியம் பிசாசு துர்தேவதைகளோட ஆதிக்கமும் குலதெய்வத்தால் சரிவர பூஜை பண்ண முடியும். பூஜை பண்ணலைன்னா நம்மளுக்கு கர்மா பலன் தொற்றும், எல்லா விஷயமும் நடக்காது. வெறுங்கையில் முளம் போட்ட மாதிரி தான். அப்போ 4வது சாபம் நாக சாபம். 4வது நாகத்தால் அடித்தா நாகம். நல்லா கேட்டுங்க, உலகிலே கண் கண்ட தெய்வம் யாருன்னா தெய்வத்தை நம்ம பார்க்கல, உருவ வழிபாடாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போ கண் கண்ட தெய்வம் யாருன்னா நாகம். சுயம்பு யாருன்னா புத்து தான் உலகத்திலே கண் கண்ட தெய்வம். புத்து தான் இயற்கையாகவே நம்ம இந்து மதத்தில் போற்றப்படக்கூடிய சக்தி. அப்படி எப்படி புத்து இதாச்சுன்னா ஏன் நாகத்தை கொச்சு கும்பிட்றோம்? அதுவும் ஒரு உயிரம் தானே அப்படின்னு கேட்பாங்க. அப்படியாவே இல்லை, கிடையாது. இயற்கையாகவே மண்ணிலிருந்து தோன்றக்கூடிய சுயம்புகள். அது மண்ணிலிருந்து தோன்றக்கூடிய சுயம்புகள். நிறைய பேர் கரையாம்புத்து அந்த புத்துன்னுவாங்க. அதெல்லாம் தோஷத்துக்கு விமோச்சனம் கிடையவே கிடையாது. இந்து மதத்தில் பெரிய ஒரு ஈர்ச்சொல் இருக்குது. அது பெரிய வரலாறு. புத்தை பற்றி சொல்லுன்னா பெரிய வரலாறு. அம்மா புத்தாக தான் எழுந்து நாகமாக தான் வந்தா. கலியுகத்தில் எது கண் கண்ட தெய்வம்னா நாகம் மட்டும்தான். அப்போ நாகதோஷத்தை விமோச்சனம் பண்ணுறாங்க. ராகு கேது இருக்குது. இப்போ திருமண பந்தம் எதுவுமே இல்லை, நம்மளுக்கு விமோச்சனம் கொடுக்கக்கூடிய சக்தி இல்லை, கல்யாணம் ஆகலை, குழந்தை பிறக்கலை. ஏன்னா புத்து அழித்தாலோ நாகத்தை அழித்தாலோ குழந்தை பிறக்காது. புத்து அழித்தாலோ நாகத்தை அழித்தாலோ திருமண பந்தம் நடக்காது. ஆணும் பெண்ணும் ராகும் கேதும் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்காது. ராகு வேறு கேது வேறு. தோஷங்கள் பற்றும். நவகிரகம் 9. அந்த கிரக பலத்து ஒரு கிரகத்துக்கும் ஒரு பேர் உண்டு. அது பின்னாடி பார்ப்போம். சாபத்தை விமோச்சனம் பண்ணிக்கலாம். இப்போ நாகத்தை தோஷம் நிவர்த்தி பண்ணுன்னா புத்துக்கு மஞ்சள் குங்குமிட்டு பால் ஊற்றி புனித நீரான கங்கை யமுனா சரஸ்வதி இல்லை கிருஷ்ணா நதி, எந்த நதியோ காவேரி ஓடும் நதியில் தண்ணி ஒரு குடத்திலிருந்து மேலே தோஷத்தை விமோச்சனம் பண்ணி மஞ்சள் குங்குமிட்டு மல்லிப்பூ விட்டு பால் முட்டை பரிகாரத்துக்கு பால் முட்டை வைத்து நவதானியத்தை இடமிருந்து 9 சுற்று வலமிருந்து 9 சுற்று சுற்றி 21 வாரம் இது செய்து வந்தால் சாபங்கள் நீக்கும். நாக சாபம். பூமி சாபம். எச்ச துப்புறான், வாய்க்குள்ளே போகிறான், ஊன்னு துப்புறான். பூமி சாபம். பூமி கிடைக்காது, பொன் பொருள் ஆபணம் கிடைக்காது. புரியுதுங்களா? கோசாபம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா மாடு தண்ணி பாலை கட்டுன்னு ஊற்றுறான். கோசாபம். லட்சுமி கடாச்சாரம் பெருகாது. என்னது? லட்சுமி கடாச்சாரம் பெருகாது. காசு பணம் பொன் பொருள்கள் ஆபணம் கிடைக்காது. அதனால தான் நம்ம வாழையடி வாழையாக ரிக்கில் சொல்லியிருக்கோம், கோ பூஜை செய்யுங்க, கோ மாதாவுக்கு பூஜை செய்யுங்க. கோ செஞ்சாவே விசேஷமாக இருக்கும். மகாலட்சுமி குடியிருப்பான்னு சொல்லிட்டான். கோவை போட்டு வதக்கிறது, தண்ணி ஊற்றி பிரோஜனம் பண்ணுறது, இதெல்லாம் சரியான நடக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த சாபத்தால் லட்சுமி கடாச்சாரம் இழக்கப்படும். குரு சாபம். மெயினாக குரு துரோகம் செய்கிறவர்களுக்கு குரு சாபம் பற்றும். குரு யாருன்னா கல்வி கிடைக்கிற ஆசான். வேதத்தில் 4 வேதம் ரிக் சாம அதர்வன். 3 வேதத்துக்கும் குரு இல்லைனாலும் பரவாயில்ல. ஆனால் அதர்வன வேதத்துக்கு கட்டாயம் குரு வேண்டும். குரு இல்லைன்னா குருட்டு பாடம். புரியுதுங்களா? மணி மந்திர அவசகம். இந்த பார்த்து யார் குருக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அந்த குரு சாபத்தால் கல்வி அறிவு ஞானம் இதெல்லாம் பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது. ஏன்னா குரு தான் வல்லமையானவங்க. மாதா பிதா குரு தெய்வம்ன்ட்டு. அப்போ நம்ம வாழ்க்கையில் பெரிய லெவல் கொண்டு போகிற கல்வி கற்கிற ஆசான் மட்டும்தான். அப்புறமா தான் ஞானத்தை கொடுக்குறான். ஞானத்தை இப்படி பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள், அது பண்ணுங்கள், குண்டலி பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், யோசி பண்ணுங்கள், அது சொல்லக்கூடிய ஆற்றலை இறைவன் கொடுக்குறான். அப்போ ஆற்றல்கூடிய சக்தி எங்கே இருக்குன்னா இறைவன் குருவ மூலியமாக தான் கொடுக்குறான். அப்போ குருக்கு உபதேசம் பண்ணாமல் உபதார்கள் பண்ணிங்களன்னா குரு சாபம் பற்றும். கற்ற வித்தை மறந்து போகும். முனி சாபம். முனி சாபத்தால் குலதெய்வமே வரக்கூடிய வாய்ப்பு இருக்காது. ரிஷிகள் முனிகள் வார்த்தைகள் பலிக்கும். அப்போ வார்த்தைகள் பலிக்கக்கூடிய ஆற்றல் எது இருக்குன்னா தேவாமத தேவகராச்சாரம். முனியை போற்றணும். ஒரு ரிஷியோ முனியோ போகிறாங்கன்னா அவங்களுக்கு பணிஞ்சு நடக்கக்கூடிய ஆற்றல்களை தரணும். சிவாய நம.